வெல்கம் டு டெய்லர் கிங் சேனல். ஃபஸ்ட்டு வீடியோ நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அந்த கட்டிங்கோட கண்டினியூ வீடியோ தான் இந்த வீடியோ. இன்றைக்கி அப்லோட் பண்ணுறோம். இதையும் ஃபுல்லாக பாருங்கள். டவுட்ஸ் எதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் டவுட்ஸை கிளியர் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். வீடியோக்குள்ளே போகலாமா? கட்டிங் ஃபஸ்ட்டு எப்போவுமே ஃபுல்லாக இது மாதிரி அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் தைக்கும்போது ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பழகுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டிஃப்பு கொடுத்து தைச்சிக்கோங்க. இது மாதிரி ஸ்டிஃப்பு ஒரு இன்ச்சுக்கு நெக் அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்கும் 1 இன்ச்சுக்கு ஸ்டிப்பு கட் பண்ணிக்கோங்க. இது தைக்கும்போது உள்ளே கொடுத்துட்டோம் அப்படின்னா எம்மிங் பண்ண தேவை இருக்காது. ஸ்லீவில் நிறைய பேர்த்துக்கு பண்ணுற தப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரண்ட்டு பேக்கு மாற்றி அடிச்சிடுவீங்க. அதாவது ரெண்டுமே ஒரே சைட்லேயே அடிச்சிடுவீங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்லீவ் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்லீவ் மேலே ஒரு ஸ்லீவ் அப்படியே எடுத்து கீழே போட்டுடணும். கீழே போட்டு அப்படியே எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டு மாறாது. ஃபஸ்ட்டு இந்த அர்க்காத் லைன் இருக்குல்ல, இந்த அர்க்காத் லைன்லேருந்து ஆஃப் அதே மாதிரி இந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது இது பேக்கு, இது பேக்கு. இந்த அர்க்காத் போட்டிருக்கிறது ஃப்ரண்ட்டு. இந்த பேக்கும் ஒரே சைடு வர மாதிரி போட்டிங்கன்னா மட்டும்தான் ஆப்போசிட்டு கரெக்டாக வரும். இதுக்கு ஃபினிஷிங் ஸ்டைல் ஒன்று போட்டுடலாம். இதை 2 விதமாக ஸ்டிச் பண்ணலாம். ஒன்று, நீங்கள் அயன் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெளியே ஸ்டிச்சு தேவையில்லை, ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா ஓரத்தையில் போட்டுக்கலாம். இது மாதிரி சுற்றி தேயில் போட்டு இந்த எக்ஸ்ட்ராலாம் கட் பண்ணிக்கணும். இந்த எக்ஸ்ட்ரா பீஸை அவுட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸ்டிச் பண்ணிட்டு ஒரிஜினல் பீஸை மேலே போட்டு இது சென்டரை கட் பண்ணி போட்டுக்கோங்க. சென்டரை கட் பண்ணி போட்டு எவ்வளோ தேயில் பிடிக்கிற அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தான் பிடிக்கணும். 1/2 இன்ச்செலாம் பிடிக்காது. இந்த அளவுக்கு தான் பிடிக்கணும். ஒரே அளவாக வரணும் ரவுண்டு. ஸ்டிச்சிங் இந்த அளவுக்கு போட்டு இதை அப்படியே கட் பண்ணிடணும். இந்த பெண்டில் மட்டும் ஒரு 3 அர்க்காத் போட்டுக்கோங்க. போட்டு இது ஃபினிஷிங் தேயில் போட்டுக்கலாம். இது கை மாதிரி தான். உங்களுக்கு மேலே தையல் வேண்டாம் அப்படின்னா அயன் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா தையல் மேலே போட்டுக்கலாம். ஒரு தையல் நெக் தையல் மட்டும் எப்போவுமே மெதுவாக போடுங்க. அப்போ தான் ஃபினிஷிங் நீட்டாக வரும். இதை அடிச்சுட்டு இப்போ சுற்றி தையல் போட்டோம்னா பேக் ரெடி ஆகிடும். இதை ரெடி பண்ணிட்டு அப்படியே வச்சுருங்க. ஃப்ரண்ட் ரெடி பண்ணிட்டு அப்புறமா தான் பேக் கீழே பால்சன் பண்ணணும். அப்போ தான் சைடு ஹைட்டு கரெக்ட் பண்ண முடியும். பேக்கில் வச்ச மாதிரியே ஃப்ரண்ட்லேயும் இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சு ஃபஸ்ட்டு ஒரு தையலை போட்டுருங்க.
ஒரிஜினல் பீஸ் எடுத்து போட்டு தையல் போடும்போது இந்த எக்ஸ்ட்ரா பீஸோட பிசுறு மேலே இருக்கிற மாதிரி போட்டிங்கன்னா தான் அடிச்சு திரும்பும்போது உள்ளே போகும். அதே மாதிரி பிசுறும் வந்து இவ்வளோ தான் இருக்கணும், 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி தான் இருக்கணும். அதுக்கு மேலே இருந்ததுனால உங்களுக்கு ஒரு மாதிரி ரவுண்டே தெரியாது. எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இந்த டாட்ஸோட அக்காத்தை வந்து மார்க் பண்ணிட்டு இங்கே வந்து நம்ம மார்க் போட்டோம்ல அந்த மார்க்கில் ஒரு மார்க் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இந்த டாட்டை வந்து 2 விதமாக பிடிக்கலாம். ஒன்று இப்படி ஸ்ட்ரைட்டாக போட்டிங்கன்னா ஷார்ப்பாக வரும். ஷார்ப்பாக வேண்டாம் அப்படின்னா இப்படி பெண்டாக போட்டிங்கன்னா ஷார்ப் வந்து வராது. அதே மாதிரி இது போட்டு இந்த பிசுரை வந்து அப்படியே உள்ளே ஃபோல்ட் பண்ணிடுங்க. அப்படியே உள்ளே ஃபோல்ட் பண்ணி ஒரு தையல் போட்டிங்கன்னா மேலே அந்த பிசுறு பார்த்திங்கன்னா வெளியவே தெரியாது. தெரியுது உங்களுக்கு? தெரியாது. அதே மாதிரி இதுவும் பார்த்திங்கன்னா கீழே விட்டிங்கன்னா இது பார்த்திங்கன்னா ரவுண்டாக அழகாக கப் நிற்கும், ரவுண்ட் ஷேப்பில் நிற்கும். அப்புறம் ஆம்கோல் டாட். டாட் வந்து எப்போவுமே இங்கே பாருங்கள் அப்படியே கிட்ட வர அப்படியே ஷார்ப்பாக கொண்டு வரணும். அப்போ தான் வந்து இந்த இடத்துல ஃப்ளீட் பெருசு விழுவாது. ஃபோல்டிங் தெரியுதா? கீறினோம்னா கரெக்டாக விழுவோம். இப்போ இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் வந்து ஷார்ப்பாக இல்லை, ரவுண்டாக தான் இருக்குது. இந்த பெண்டு போட்டதுனால. இல்லை அப்படின்னா பாயிண்ட் வந்து ஷார்ப்பாக இருக்கும். பட்டிக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிப் ஒன்று கொடுத்துருங்க உள்ள. அப்போ தான் கொஞ்சம் பட்டி ஸ்டிப்பாக இருக்கும். பட்டியும் அதே மாதிரி தான் நிறைய பேர் தப்பு பண்ணுவீங்க. ஆப்போசிட்டு வச்சு தான் தையல் போடணும். இல்லை அப்படின்னா 2 ஒரே சைடாக போயிடும். அப்புறம் மறுபடியும் பிரித்து தான் அடிக்கணும். இந்த ரெடி அளவு ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிற அளவு அப்படியே பிடிச்சிடணும். இப்போ இது பேக் இருக்கா, அதே பேக்கு இந்த பக்கம் கொண்டு வரணும். அப்போ தான் ஆப்போசிட்டு கரெக்டாக வரும். இப்போ ஃப்ரண்ட் எடுத்து இந்த பாயிண்டில் கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சு பார்த்திங்கன்னா தெரியும் கரெக்டாக வருதா. இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக அக்யூரேட்டாக வந்துருக்கும். அக்யூரேட்டாக இருக்கா, எக்ஸ்ட்ராவே இருக்காது சைடில். அதே மாதிரி இதையும் ஜாயின் பண்ணிடலாம். அவ்வளோதான்.
இது ஓவர்லாக் போடலாம், இல்லை டபுள் பீஸ் குத்தி இன்னொரு கூட பண்ணலாம். ஆனால் இப்போ நம்ம ஓவர்லாக் போட்டுக்கலாம். ஓகே, அப்படி இந்த பட்டியில் வந்து மேலே ஒரு தேல் போட்டுக்கலாம். போட்டோம்னா இப்போ உங்களுக்கு தெரியுத கப் ஷேப்பு, அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணிக்கலாம். இது வந்து மூக்குப்பட்டிக்கு கரெக்டாக எவ்வளோ வேணுமோ அந்த அளவோட கொஞ்சம் ஒரு 5 எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சோண்டு கட் பண்ணி இது ஊக்குப்பட்டி போட்டுக்கலாம், இது ஐப்பட்டி போட்டுக்கலாம். ஊக்குப்பட்டி வந்து லெஃப்ட் சைடு தான் மேக்ஸிமம் கேட்பாங்க, ஒரு சிலர் தான் ரைட் சைடு கேட்பாங்க. ரைட் சைடு கேட்குறவங்களுக்கு ரைட் சைடு வச்சுக்கலாம். அப்படியே மேலே வச்சு 1/4 இன்ச் அளவுக்கு ஒரு ஸ்டிச் பிடிச்சிக்கணும். இந்த ஃப்ளீட்டுக்கிட்ட மட்டும் மைண்டாக ஒரு சின்ன ஃப்ளீட்டு தெரியுதா, இந்த சின்ன ஃப்ளீட்டை பிடிச்சி அது தேடி போட்டுருங்க. அந்த சின்ன ஃப்ளீட் எதுக்கு அப்படின்னா, நீங்கள் திருப்பி இங்கே ஓர் அடிக்கும்போது இந்த இடத்துல வந்து ஃபோல்டிங் வந்து கரெக்டாக பெண்டாகி கொடுக்கும். அதுக்கப்புறம் இதை அப்படியே உள்ளே ஃபோல்ட் பண்ணி, இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி 1 இன்ச் அளவுக்கு இந்த துணியை வந்து உள்ளே கொடுத்துருங்க, இல்லை 3/4 இன்ச் அளவுக்கு. சரியா, இந்த ஃப்ளீட்டோட பெண்டுக்கு தான் வந்து இந்த இடத்துல லைட்டாக ஃப்ளீட் கொடுத்தோம். இந்த டாட்ஸ் பிடிச்சிருக்கோம்ல, அது நேராக வரும். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத அப்படியே உள்ளே ஃபோல்ட் பண்ணிட்டு அவ்வளோதான். இப்போ வந்து மூக்குப்பட்டி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஐப்பட்டி ரெடி பண்ணுறோம். ஐப்பட்டி ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஹைட்டு வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். கரெக்டாக இருக்கா, கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்படியே வச்சு அடிச்சிட வேண்டியதாக, இழுக்க விட கூடாது. இழுத்திங்கன்னா பெருசாயிடும். இல்லை அப்படின்னா நீங்கள் செக் பண்ணாமல் அடிச்சிங்கன்னா அப் அண்ட் டவுன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஐப்பட்டி பிட்டை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணி கொஞ்சம் ஸ்டிப் ஆகி, இப்போ எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வச்சு மீதி வந்து பண்ணிவிட்டு இதை அப்படியே திருப்பி போட்டு இங்கேருந்து வச்சுக்கலாம். இதை வந்து அப்படியே ஒரு கீறிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வச்சு இந்த இடத்துல ஒரு டாக்கா இது இப்படி திருப்பிட்டோம்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபோல்டிங் கரெக்டாக இருந்துச்சு. இதிலிருந்து 1.25 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணுங்கள். மொத்தமாக ஒரு 5 ஐ வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதை வந்து கரெக்டாக டிவைட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கரெக்டாக மார்க் பண்ண தெரியல அப்படின்னா டேப் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இது இந்த அளவு கட் பண்ணிட்டு இதை அப்படியே உள்ள ஃபோல்ட் பண்ணிடலாம். பட்டி ரெடி ஆச்சு. 1 2 3 4 5 மேக்ஸிமம் 5 வரும். பட்டி பெருசாக இருந்ததுன்னா 6 வச்சுக்கோங்க. கேப் ரொம்ப தள்ளி வச்சிங்கன்னா சென்டரில் கேப் வரும். இதுவே ஜாஸ்தி தான், இன்னொன்று கூட சேர்த்து வைக்கலாம். செக் பண்ணிக்கோங்க சென்டர் கரெக்டாக வருதா, அப் அண்ட் டவுன் இல்லையா, அவ்வளோதான். இப்போ இந்த பேக் எடுத்து போட்டு இந்த சைடை வந்து செக் பண்ணிக்கணும். சைடை செக் பண்ணால் கரெக்டாக அர்க்கத்துலேயே வருதா. நம்ம கட்டிங் வந்து ரெடி கட்டிங்கிறதுனால கரெக்டாக வரும். நம்ம அர்க்கத்துலேயே கரெக்டாக பிடிச்சோம்னா கரெக்டாக வரும். இப்போ கரெக்டாக வருது. சப்போஸ் முன்ன பின்ன இருக்குது அப்படின்னா கொஞ்சம் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பிடிச்சிக்கலாம். பேக்கில் வந்து டாட் போட்டுடலாம்.
இந்த மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த அரேஞ்சில் வச்சு இதை வந்து 1 இன்ச் அளவுக்கு ஃபோல்ட் பண்ணி தேய்ச்சி போட்டுக்கோங்க. மூடி இதை அப்படியே மடித்து கரெக்டாக பிடிச்சி இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, நீட்டாக இருக்கா? அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணிடலாம். ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா நிறைய மெத்தட் இருக்குது. இன்னோட் பண்ணுறது இருக்குது, எம்இசிடி கொடுக்குறது இருக்குது, கேன்வாஸ் கொடுத்துருக்கிறது இருக்குது. இது வந்து பேசிக் பழகிறவங்களுக்கு இது ஈஸி. ஷோல்ட்ரு ஓவர்லாக் போட்டாச்சு. இது வந்து இந்த பிசர் வந்து இந்த பக்கம் பேக் சைடில் வச்சு ஒரு டாக் அடிச்சிட்டிங்கன்னா வெளியே பிசர் வந்து தெரியாது. இது ஏன் இந்த மெத்தட் சொல்லித்தரேன் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு பழகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷோல்ட்ரு கம்ப்ளைண்ட்டு வரும். நீங்கள் எதாவது கட்டிங்கில் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஷோல்ட்ரு இறங்கும். அப்போ வந்து இதுவாக இருந்தால் ஈஸியாக பிரித்து விட்டு நீங்கள் டக் பண்ணிட முடியும். சப்போஸ் இன்னோட் பண்ணியெல்லாம் தைச்சிட்டிங்க அப்படின்னா அப்புறம் நீங்கள் ஃபுல்லாக பிரித்து தான் டக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் பழக வரையும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. பழகினதுக்கப்புறம் நிறைய மெத்தட் இருக்குது, அதுவும் கூட சொல்லித்தரேன் நான் ஒவ்வொரு வீடியோவில். ஷோல்டர் முடிஞ்சது, ஸ்லீவ் ஜாயின் பண்ணிடலாம். ஸ்லீவ் வந்து எப்போவுமே சென்டர்லேருந்து தான் ஜாயின் பண்ணணும். ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது அதே மாதிரி தான் இந்த ஃப்ரண்ட் வந்து செக் பண்ணிக்கணும். இந்த அர்க்காத்து வந்து ஃப்ரண்ட் சைடில் தான் செக் பண்ணிக்கணும். சென்டர் அர்க்காத்து சென்டர்லேயே வச்சுக்கணும். 1/2 இன்ச் அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதிலிருந்து இது வரையும் நீங்கள் ஸ்லீவ் வந்து இருக்கவே கூடாது. இப்படி வச்சு பார்க்கணும், கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இல்லை அப்படின்னா லைட்டாக இழுக்கலாம். அதுவுமே இந்த அண்டராமில் மட்டும்தான் இழுக்கணும், மேலே எதுவும் இழுக்கவே கூடாது. நீங்கள் கரெக்டான கட்டிங் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எச்சு கம்மியெல்லாம் வராது. ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே சரியாக வந்து இப்படி ஜாயிண்ட் ஆகிக்கும். அப்படியே திருப்பி ஃப்ரண்ட்டுக்கு திருப்பி போட்டுக்கலாம். எந்த இடத்துலையுமே இழுக்கவே கூடாது. இந்த ஆம்கிட்ட வர டாட் வந்து அந்த டாட்டுக்கிட்ட இப்படி நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு லைட்டாக இப்படி மேலே தள்ளி விட்ருங்க. தள்ளி விட்டிங்கன்னா தான் அந்த இடத்துல வந்து ஃப்ளீட் விடுவாது. இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடம் வந்து ஃப்ளீட் விடுவாது. இதை வந்து கீழே தள்ளி விட்ருணும். அப்போ தான் இந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். இது நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா அப்படியே வச்சு தையல் போட்டுருவீங்க. இது ஒரு மாதிரி இப்படி தூக்கிட்டு இருக்கும், இப்படி ஃபோல்டாக இருக்கும், அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வரும். இப்போ இது ரவுண்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு தெரியுது. அந்த ரவுண்டு வந்து கரெக்டாக வரணும் அப்படின்னா அந்த ரவுண்டு கரெக்டாக தையல் போடணும். மேலே ஏற்றி இறக்குனீங்கன்னா தையல் வந்து ரவுண்டு கரெக்டாக வராது. தெரியுது ரவுண்டு? அப்படி ரவுண்டு அழகாக வரும். இழுக்கவும் கூடாது. இழுத்திங்கன்னா இந்த இடமெல்லாம் உங்களுக்கு சுருக்கமாகி போயிடும். அவ்வளோதான், ஸ்லீவ் ஜாயிண்ட் அவ்வளோதான். ஸ்லீவ் ஜாயின் பண்ணியாச்சு. பேக்கை வந்து இப்படி நாளாக ஃப்ரண்ட்டாக மடித்து போட்டுக்கோங்க. மடித்து போட்டு இடுப்பளவு தான் இங்கே மென்ஷன் பண்ணோம்ல, அந்த அளவுக்கு வந்து 28னா 4ஆக பிரிச்சுக்கோங்க. 4ஆக பிரித்தா 7 வரும். 7 14 14 14 28. 7 வச்சு அந்த இடத்துல ஒரு டிசி மார்க் போட்டுக்கோங்க. அதே மாதிரி தான் ஃப்ரண்ட்லேயும் கரெக்டாக இந்த பட்டிக்கு முன்னாடி வச்சிங்கன்னா எச்சு கம்மியாக வராது. தெரியுதா? கட்டிங் பழகும்போது இந்த மாதிரி கிளியராக பழகிடணும். அதுவும் 7 வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு ஒன் சைடு அந்த மார்க்கு இந்த மார்க்கும் செட் பண்ணிக்கோங்க. இந்த ஆமும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக செட் ஆகுதா? தெரியுதா? ஆமோட ரவுண்டு வந்து கரெக்டாக செட் ஆகும். அப்படியே வச்சு தையல் போட்டுடலாம். தையல் வந்து அப்படி நேராக வரணும். ஆமுக்கிட்ட வந்து ஸ்லீவுக்கு வந்து இப்படி மேலே தூக்கி விட்டுருணும். தூக்கி விட்டு இந்த அர்க்காத்து இருக்குல்ல, அந்த அர்க்காத்தை வந்து அப்படி நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு ஸ்லீவ் பாருங்கள் கரெக்டாக வருதா? எச்சு கம்மியாக இருக்காது. கரெக்டாக எடுத்து வச்சுட்டு ஸ்லீவ் சுற்றளவு எவ்வளோ? 9.25. 9.25னா 4.5 ஒரு புள்ளி தான் வரும். 4.5 ஒரு புள்ளி இங்கே இருக்குது.
இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி தையல் வந்து இப்படி நேராக இருக்கும். இதுக்கடுத்து போகிற 2 தையலுமே வந்து அளவு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம ஃப்ரண்ட்டில் 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டோம்ல, அந்த அளவு மட்டும்தான் இங்கே எக்ஸ்ட்ரா வந்து நிற்கும். மற்றபடி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்டாக செட் ஆகிடும். ப்ளவுஸ் முடிச்சாச்சு, அயன் பண்ணியாச்சு. ப்ளவுஸோட ஃபினிஷிங் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஃபிட்டிங் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு. இது ஃபிட் செக்கெல்லாம் பார்க்க முடியாது, பார்த்துக்கோங்க. இது ஃப்ரண்ட்டு, பேக்கோட ரவுண்டு ஃபினிஷிங்லாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. அதெல்லாம் நீங்கள் தைக்கும்போது கரெக்டாக தைச்சிங்க அப்படின்னா ஃபினிஷிங் பக்காவாக வரும். நெக்கோட ஃபினிஷிங் பாருங்கள், ரவுண்டு பக்காவாக இருக்கா. இது ஃபிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். இது போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோல்டரில் இப்படி தான் இருக்கும். இவ்வளோ தான் உங்களுக்கு ஷோல்டர் வரும். அந்த ஷோல்டர் அளவுக்கு மட்டும்தான் இது விரியும், அதுக்கு மேலே விரியாது. இது போட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் சூப்பராக இருக்கும். அதேமாரி கையும் பாருங்கள், இந்த இடம் வந்து ரவுண்டு வந்து கரெக்டாக இருக்கணும். இதெல்லாம் வந்து நிறையா பேர்த்துக்கு வந்து வராது. அதெல்லாம் நீங்கள் வந்து நல்லா அடித்து பழகணும். தைக்கும் போதே ஃபினிஷிங்காக தைச்சி பழகணும். ஃப்ரண்ட் ரவுண்டு அதே மாதிரி தான். ஃப்ரண்ட் ரவுண்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த ரவுண்டு வந்து இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா தான் நேராக வந்து உள்ளே போகும் ரவுண்டு, இல்லைன்னா மேலேயே குறுகலாக வந்துடும். அவ்வளோதான். ப்ளவுஸ் இவ்வளோ தான் ஸ்டிச்சிங்கு. இன்னும் நிறைய மெத்தட் இருக்குது. அது நான் ஒவ்வொரு வீடியோவில் உங்களுக்கு ஒவ்வொரு டைப்பில் தைச்சி காட்டுறேன். ஓகே, ஸ்டிச்சிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஸ்டிச்சிங்கில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த டவுட்டை கிளியர் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டெய்லர் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மெயினாக ஸ்டிச்சிங்கில் யாருக்குள்ள இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ இன்னும் டீட்டெயிலாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுற அளவுக்கு சீக்கிரமாக ரெடி ஆகிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.